வணக்கம் சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமா? நம்மள பல பேருக்கு காலையில எந்திரிக்கிறதுனாலே ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும் இல்லையா? அலாரம் அடிச்ச உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்க மாட்டோமான்னு போர்வைக்குள்ள சுருண்டுக்கிற அந்த மனநிலை இருக்கே, அது நம்ம ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வர்றதுதான். ஆனா நிஜத்தை சொல்லணும்னா, அன்னைக்கு நாள் முழுக்க நாம எப்படி இருக்க போறோம், நம்ம மனநிலை எப்படி இருக்க போகுதுங்கிறத அந்த அதிகாலை நேரம்தான் முடிவு பண்ணுது. இன்னைக்கு ஒரு வழியா தட்டு தடுமாறி எந்திரிச்சிட்டான்னு இல்லாம ரொம்ப உற்சாகமா ஒரு புத்துணர்ச்சியோட எப்படி எந்திரிக்கிறது? இத பத்தி பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே புத்தர் ரொம்ப அழகான ரகசியங்களை சொல்லியிருக்கார். பெரிய தத்துவம்லாம் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய சில எளிய விஷயங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க காலை நேரத்தை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையையே பாசிட்டிவா மாத்த போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால நமக்கு என்னென்ன லாபம்னு பாத்துருவோம் வாங்க. வீட்ல மத்தவங்க எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அமைதியான நேரத்துல நீங்க எந்திரிக்கிறப்ப அந்த உலகமே உங்களுக்காக இயங்குற மாதிரி இருக்கும். யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ஃபோன் வராது. அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நிதானமா பண்ணலாம். கடைசி நிமிஷத்துல எந்திரிச்சு அவசர அவசரமா குளிச்சு அரைகுறையா சாப்பிட்டுட்டு வேலைக்கு ஓடுறப்ப வர்ற அந்த பிபி, டென்ஷன் எதுவுமே இருக்காது. எல்லாமே கூலா நடக்கும். காலையில நீங்க ரிலாக்ஸா இருந்தா அந்த நாள் முழுக்கவே நீங்க ரொம்ப நிதானமா இருப்பீங்க. அதிகாலை நேரத்துல நம்ம மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சாலோ இல்ல படிச்சாலோ அது மனசுல அப்படியே பதியும். கஷ்டமான வேலைகளை கூட அந்த நேரத்துல ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு மேஜிக் மாதிரி. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பாருங்க, கரெக்டா நைட்டு ஒரு 10 மணி ஆனாலே உங்க உடம்பு தானா தூக்கத்தை கேட்கும். இதனால தூக்கமின்மை பிரச்சனை ஓடி போயிரும். அடுத்த நாள் காலையில இன்னமும் உற்சாகமா எந்திரிக்க முடியும். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கிறவங்களுக்கு உடம்புல ஹார்மோன்ஸும் மெட்டபாலிசமும் சீராயிருக்கும். இதனால உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸும் புத்துணர்ச்சியும் தானாவே வந்துரும். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நாம வந்து நின்னுட்டா அந்த நாளே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். அடுத்ததா புத்தர் சொன்ன அந்த ரகசியங்களுக்குள்ள போகலாமா? ரகசியம் 1. தூங்கும் போதே விடியலை தீர்மானியுங்கள். தி நைட் பிஃபோர் ஸ்ட்ராட்டஜி. நாளைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நாம அலாரம் வைக்கிறோம் பாருங்க, அதுக்கும் முன்னாடியே நம்ம மனசுல ஒரு அலாரம் வைக்கணும்னு புத்தர் சொல்றாரு. இத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். 1. உங்க மனசு ஒரு மொபைல் போன் மாதிரி. நம்ம போன்ல நைட்டு சார்ஜ் போடும்போது பேக்ரவுண்ட்ல நிறைய ஆப்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தா சார்ஜ் ஏறுறது கஷ்டம், சீக்கிரம் பீந்துரும் இல்ல? அதே மாதிரி தான் நம்ம மனசும். நைட்டு தூங்க போறப்ப அன்னைக்கு நாள் நடந்த சண்டை, ஆஃபீஸ் டென்ஷன், இல்லனா யாரோ சொன்ன ஒரு கசப்பான வார்த்தை, இது எல்லாத்தையும் மனசுல ஓட்டிக்கிட்டே தூங்குனா உங்க தூக்கம் நிம்மதியா இருக்காது. தூக்கம் சரியில்லைனா காலையில உடல் வலிமையோடவும் மன வலிமையோடவும் எந்திரிக்கவே முடியாது. அந்த 10 நிமிஷம் கோல்டன் டைம். தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைசி 10 நிமிஷம் இருக்கே, அது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க ஆழ் மனசுல போய் அப்படியே தங்கும். என்ன பண்ணலாம்? படுக்கையில படுத்த உடனே கண்ணை மூடிக்கிட்டு, இன்னைக்கு நாள் முடிஞ்சுது, நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அதை அங்கேயே விட்டுட்டேன், நாளைக்கு காலையில 5 மணிக்கு 5 இல்ல 6 நான் ரொம்ப எனர்ஜியா ஒரு சின்ன சிரிப்போட கண்ணு முழிக்க போறேன்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க. நாளைக்கான ஒரு சின்ன பிளான். புத்தர் என்ன சொல்றாருன்னா, தெளிவில்லாத மனசு குழப்பத்தை தான் கொடுக்கும். காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல எதை பண்றதுன்னு யோசிச்சா அங்கேயே சோம்பேறித்தனம் வந்துரும். அதனால நைட்டே நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க பண்ண போற 3 முக்கியமான விஷயத்த மனசுல ஓட்டி பாருங்க. உதாரணத்துக்கு, எந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்பேன், அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காருவேன், அப்புறம் வீட்டு வேலைய ஆரம்பிப்பேன். இப்படி ஒரு சின்ன மேப் ரெடி பண்ணிட்டா காலையில மூளை குழம்பாம டக்குன்னு வேலையில இறங்கிடும். டிஜிட்டல் டீடாக்ஸ். இப்போ இருக்கிற காலத்துல இதையும் நாம சேர்த்தே ஆகணும். அந்த காலத்துல புத்தர் சொன்னது மன அமைதி. இப்போ அந்த அமைதியை கெடுக்கிறது நம்ம மொபைல் தான். நைட்டு தூங்க போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைலை ஓரமா வச்சிருங்க. அந்த நீல நிற வெளிச்சம் உங்க மூளைய இன்னும் பகலாதான் இருக்குன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கும். அதனால தூக்கம் வராது, அப்புறம் காலையில எந்திரிக்கிறது நரகமா தெரியும். முடிவை ரிலாக்ஸா விடுங்க.
எல்லாத்தையும் விட முக்கியம், ஐயோ காலையில எந்திரிக்கணுமேங்கிற பயத்தோட தூங்காதீங்க. காலையில எந்திரிக்கிறது எனக்கு கிடைக்க போற ஒரு அழகான வாய்ப்புங்கிற ஒரு ஆசையோட தூங்குங்க. ஒரு சின்ன குழந்தை நாளைக்கு ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போறாங்கன்னா நைட்டு எவ்ளோ குஷியா தூங்கும். அதே குஷியோட தூங்குனா அலாரமே இல்லாம உங்க உடம்பு உங்களை எழுப்பி விட்டுடும். சின்னதா ஒரு பஞ்ச். நைட்டு நீங்க போடுற அந்த பாசிட்டிவ் விதை தான் காலையில உற்சாகம்ங்கிற செடியா முளைக்கும். அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மனச ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி சுத்தமா வச்சுக்கோங்க. ரகசியம் 2. அவசரம் வேண்டாம், அமைதியை கவனியுங்கள். த பவர் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். நம்மள் பல பேரோட காலை பொழுது எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? அலாரம் அடிச்ச உடனே ஐயோ டைம் ஆயிடுச்சேன்னு பதறி அடிச்சு பெட்ல இருந்து குதிப்போம். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் ஓடி கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே வேலை செய்வோம். இப்படி ஆரம்பிச்சா அன்னைக்கு நாள் முழுக்கவே உங்க மனசு ஒரு பதட்டத்திலேயே இருக்கும். இதை தவிர்க்க தான் புத்தர் மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது விழிப்புணர்வு பற்றி சொல்றாரு. 1. அந்த ஒரு நிமிஷம் அமைதி. கண்ணு முழிச்ச உடனே டக்குன்னு எந்திரிக்காதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே படுத்துருங்க. உங்க உடம்பு அந்த படுக்கையில இருக்கிற உணர்வை கவனிங்க. நான் இப்போ விழிச்சிட்டேன், என் உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை நிதானமா அனுபவிங்க. இது உங்க நரம்பு மண்டலத்தை ரொம்ப அமைதியாக்கும். 2. மூச்சை கவனியுங்கள். த பிரெத். புத்தர் சொன்ன ரகசியங்கள்லயே ரொம்ப பவர்ஃபுல்லானது இதுதான். நம்ம மூச்சு காத்து உள்ள போயிட்டு வர்றத சும்மா கவனிங்க. அதை நீங்க கட்டுப்படுத்த வேண்டாம், சும்மா கவனிச்சா மட்டும் போதும். அப்படி கவனிக்கும் போது உங்க மனசு எங்கேயோ ஓடுதா, பரவாயில்ல, மெதுவா அதை திரும்ப உங்க மூச்சு மேலேயே கொண்டு வாங்க. இப்படி ஒரு 5 முறை செஞ்சு பாருங்க. உங்க மூளைக்கு ஒரு தெளிவான சிக்னல் கிடைக்கும். 3. யந்திரம் மாதிரி செயல்படாதீங்க. நாம எல்லாரும் காலையில ஒரு ரோபோட் மாதிரி வேலை செய்வோம். பிரஷ் பண்றப்ப ஆபீஸ் டென்ஷன், காஃபி குடிக்கிறப்ப குழந்தைகளோட ஸ்கூல் டென்ஷன் மனசு வேற எங்கேயோ இருக்கும். புத்தர் என்ன சொல்றாருன்னா, எதை செய்யறீங்களோ அதை முழு மனசோட செய்யுங்க. பிரஷ் பண்றீங்களா, அந்த பிரஷ் உங்க பல்லுல படுற உணர்வை கவனிங்க. தண்ணி குடிக்கிறீங்களா, அந்த தண்ணி உங்க தொண்டையில இறங்குற குளிர்ச்சியை அனுபவிங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்தை கவனிச்சு செய்யும் போது உங்க மனசு அந்த தருணத்துல வாழ ஆரம்பிக்கும். அமைதிக்கு முன்னுரிமை. காலையில எந்திரிச்ச உடனே அந்த ஒரு அரை மணி நேரமாவது மொபைல் போன், டிவி, நியூஸ் பேப்பர் இது எல்லாத்தையும் தள்ளி வைங்க. வெளி உலகத்தோட சத்தத்தை விட உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த அமைதியான நேரத்துல வர்ற எண்ணங்கள் ரொம்ப தெளிவா இருக்கும். பதட்டம் ஒரு பழக்கம். ஆங்ஸைட்டி இஸ் a habit. நாம காலையில அவசரப்படுறது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. நேரம் இல்லன்னு நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் மனசு இன்னும் பதட்டமாகுது. ஆனா நீங்க நிதானமா வேலைய ஆரம்பிச்சு பாருங்க, ஆச்சரியமா நீங்க முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்க. ஏன்னா தெளிவான மனசு வேலைய வேகமாவும் சரியாவும் செய்யும். அவசரமா ஓடுறது வாழ்க்கை இல்லைங்க, நிதானமா ரசிச்சு வாழ்றதுதான் வாழ்க்கை. காலையில நீங்க எடுத்துக்கிற அந்த 5 நிமிஷம் அமைதி அன்னைக்கு நாள் முழுக்க வர்ற எந்த புயலையும் தாங்குற சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததா சோம்பேறித்தனம் ஒரு நஞ்சு. புத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மனசுல இருக்கிற சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வெளியில இருந்து வர்ற எதிரி கிடையாது. அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு மெதுவான விஷம், ஸ்லோ பாய்சன். அது எப்படின்னு பார்க்கலாமா? 1. அந்த ஸ்னூஸ் ராட்சசன். நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு நாம எடுக்கிற முதல் முடிவு எது தெரியுமா? காலையில அலாரம் அடிச்ச உடனே எந்திரிக்கலாமா இல்ல ஸ்னூஸ் பண்ணலாமாங்கிறது தான். அந்த இடத்துல நாம ஸ்னூஸ் பட்டனை அமுக்குறோம்னா அன்னைக்கு முதல் வேலையிலே நாம நம்ம கிட்டேயே தோத்துட்டோன்னு அர்த்தம். அந்த 5 நிமிஷம் தூக்கம் உங்களுக்கு பெரிய எனர்ஜியை கொடுத்துறாது, ஆனா உங்க தன்னம்பிக்கைய அப்படியே குறைச்சிடும். 2. இப்போ பண்ணலன்னா எப்பவும் பண்ண முடியாது. நம்ம மனசு ரொம்ப தந்திரமானது. நேத்து தான் லேட்டா படுத்தோம்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்கு, நாயிலிருந்து பாத்துக்கலான்னு ரொம்ப நைஸா பேசும். புத்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த சாக்கு போக்குக்கு மட்டும் நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த சோம்பேறித்தனம் புதுசா ஒரு காரணத்தை சொல்லும். நாளைக்குங்கிறது ஒரு முடிவே இல்லாத சுழல். 3. பெட்ட விட்டு இறங்குறது தான் பாதி வெற்றி. அதிகாலையில அந்த போர்வையை விலக்கிட்டு பெட்டை திட்டு கால் கீழே வைக்கிறோம் பாருங்க, அங்கதான் ஒரு மனுஷனோட மன உறுதி தெரியுது. ஒரு வாட்டி நீங்க எழுந்து முகத்தை கழுவிட்டீங்கன்னா அந்த சோம்பேறித்தனம் தானா ஓடி போயிடும். அந்த முதல் ஒரு நிமிஷம்தான் போராட்டம். அந்த ஒரு நிமிஷத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க தான் ராஜா. 4. உடம்ப விட மனசுதான் சோம்பேறி.
உண்மைய சொல்ல போனா நம்ம உடம்புக்கு அவ்ளோ சீக்கிரம் களைப்பு வராது. ஆனா நம்ம மனசுதான் சீக்கிரம் முடியல அப்புறம் பண்ணலான்னு சொல்லும். புத்தர் இதனாலதான் உங்க மனச நீங்க அடக்கணும், மனச உங்களை அடக்க விடக்கூடாதுன்னு சொன்னாரு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுங்கிறது வெறும் தூக்கம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, உங்க மனச நீங்க உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்கிறதுக்கான அடையாளம். சுறுசுறுப்பு ஒரு சங்கிலி தொடர். நீங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா? காலையில எந்திரிச்சு ஒரு வேலையை சுறுசுறுப்பா ஆரம்பிச்சுட்டா அன்னைக்கு நாள் முழுக்க அடுத்தடுத்த வேலைகள் தானா நடக்கும். அதுவே தூங்கி வழிஞ்சிட்டு லேட்டா எழுந்தா அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு மந்தமாவே இருக்கும். அந்த சோம்பேறித்தனம் உங்க நேரத்தை மட்டும் திருடல, உங்க சந்தோஷத்தையும் சேர்த்துதான் திருடுது. தூக்கத்துல வர்றது கனவில்லைங்க, தூக்கத்தை தொலைச்சிட்டு ஒரு லட்சியத்துக்காக அதிகாலையில எந்திரிக்கிறோம் பாருங்க, அதுதான் நிஜமான வெற்றி. அதனால நாளைக்கு அலாரம் அடிக்கும்போது அந்த நஞ்சுக்கு, அதாவது சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம சிங்கமா எழுந்து நில்லுங்க. ரகசியம் 4. வார்த்தைகளில் கவனம். பாசிட்டிவ் டாக். புத்தர் என்ன சொல்றாருன்னா, நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாவே மாறுறோம். நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு காந்தம் மாதிரி, அது அதே மாதிரியான விஷயங்களை நம்ம கிட்ட இழுக்கும். விடிஞ்ச உடனே புலம்பாதீங்க. நம்மள பல பேரு காலையில கண்ணு முழிச்ச உடனே முதல்ல என்ன சொல்லுவோம்? ஐயோ, மறுபடியும் ஒரு திங்கக்கிழமையா, இன்னைக்கு ஏன் தான் விடிஞ்சதோ, எப்போ நைட் ஆகும்னு இருக்கு, இப்படிதான் ஆரம்பிக்கிறோம். நீங்க இப்படி சொல்லும் போதே உங்க மூளைக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப மோசங்கிற மெசேஜ் போயிடுது. அப்புறம் எப்படி அந்த நாள் நல்லா இருக்கும்? உங்களுக்கே நீங்க சியர்ஸ் சொல்லிக்கோங்க. புத்தர் போதனையில மந்திரங்கள், அதாவது சாண்டிங் ரொம்ப முக்கியம். அது ஏதோ புரியாத மொழியில இருக்கணும்னு அவசியம் இல்ல. காலையில எழுந்த உடனே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற பாசிட்டிவான வார்த்தை தான் உங்களுக்கான மந்திரம். இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது, இன்னைக்கு நான் ரொம்ப தெம்பா இருக்கேன், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியம் என்கிட்ட இருக்கு. இப்படி ஒரு நிமிஷம் சொல்லி பாருங்க, உங்க உடம்புல ஒரு புது எனர்ஜி வரத நீங்களே உணர்வீங்க. மத்தவங்க கிட்ட பேசுற முதல் வார்த்தை, வீட்ல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல போன்ல பேசும்போதோ காலையில எடுத்த உடனே குறைகளையோ கவலைகளையோ பேசாதீங்க. காஃபி ஏன் இப்படி இருக்கு, ஏன் என்ன எழுப்பலன்னு கோபப்படாம ஒரு அன்பான வார்த்தையோட ஆரம்பிங்க. நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே உங்களுக்கே திரும்ப வரும். மனசுக்குள்ள ஓடுற கமெண்ட்ரி. நம்ம மனசுக்குள்ள ஒரு வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அது எப்பவுமே நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருக்காம பாத்துக்கோங்க. என்னால முடியாது, நீ எதுக்குமே லாயக்கில்லன்னு அது சொன்னா உடனே அதை தடுத்து நிறுத்திட்டு, என்னால முடியும், நான் முயற்சி பண்ணுவேன்னு உங்க வார்த்தைகளை மாத்துங்க. வார்த்தை தான் வாழ்க்கை. நீங்க எதை அடிக்கடி உச்சரிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறுது. எனக்கு எப்பவும் இப்படிதான் நடக்கும்னு சொன்னா அப்படியே தான் நடக்கும். எனக்கு எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு சொல்லி பாருங்க, தானாவே நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். உங்க நாக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரிங்க. அதுல பாசிட்டிவ் பட்டனை அமுக்குனா வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கும், நெகட்டிவ் பட்டனை அமுக்குனா வாழ்க்கை இருட்டா இருக்கும். அதனால காலையில எழுந்த உடனே ஒரு இனிமையான வார்த்தையோட உங்க நாள ஆரம்பிங்க. ரகசியம் 5. நன்றி சொல்லுதல். புத்தர் போதனையில கிருத்தஜ்ஞபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்றது. இது ஏதோ சாமிக்கு மட்டும் சொல்ற நன்றி கிடையாது, இது உங்க மனச ஒரு காந்தம் மாதிரி மாத்திர வித்தை. 1. விடியலே ஒரு வரம். நம்ம ஊரு பேச்சுல சொல்லணும்னா, நேத்து தூங்குன எத்தனையோ பேரு இன்னைக்கு காலையில கண்ணு முழிக்கல, ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு புது நாள் கிடைச்சிருக்கு. கண்ணு முழிச்ச உடனே அப்பாடா, இன்னைக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அந்த பிரபஞ்சத்துக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கோ ஒரு சின்ன நன்றி சொல்லுங்க. இந்த ஒரு நிமிஷம் உங்க மனசுல இருக்கிற பேராசையையும் பொறாமையையும் அப்படியே காலி பண்ணிடும். 2. சின்ன சின்ன விஷயத்தை கவனிங்க. நம்ம கிட்ட இல்லாதது நினைச்சு வருத்தப்படுறதுதான் நம்ம எல்லாருடைய கவலையாவும் இருக்கும். ஆனா புத்தர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிறது நினைச்சு சந்தோஷப்படுங்கிறாரு. தலைக்கு மேல ஒரு கூரை இருக்கு, நன்றி. குடிக்க ஒரு நல்ல தண்ணி கிடைக்குது, நன்றி. என்ன சுத்தி அன்பா 4 பேர் இருக்காங்க, நன்றி. இப்படி நீங்க லிஸ்ட் போட ஆரம்பிச்சா நீங்க எவ்ளோ பெரிய கோடீஸ்வரர்னு உங்களுக்கே புரியும். 3. கஷ்டங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். நமக்கு வர்ற கஷ்டங்கள் தான் நமக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது. இன்னைக்கு என் வேலையில ஒரு சேலஞ்ச் இருக்கா, சரி, அது மூலமா நான் ஏதோ ஒன்னு கத்துக்க போறேன், அதுக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. அந்த பிரச்சனை உங்களை பயமுறுத்தாம உங்களுக்கு ஒரு அனுபவமா மாறிடும். உடம்புக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம உடம்பு நமக்காக எவ்வளவு வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்ம சொல்லாமலே இதயம் துடிக்குது, நுரையீரல் சுவாசிக்குது. காலையில எழுந்த உடனே உங்க உடம்பு ஒத்துழைக்கிறதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உங்க உடம்பு மேல உங்களுக்கு ஒரு தனி அன்போ அக்கறையும் வந்துடும். அப்புறம் எப்படிங்க சோம்பேறித்தனம் வரும்?
இந்த நிமிஷம் ஒரு பொக்கிஷம். நன்றி உணர்வு இருக்கிற இடத்துல பயமும் கவலையும் இருக்காது. நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்க மனசு இப்போ, அதாவது பிரசன்ட் மோமெண்ட்ல வாழறதுக்கு பழகிடும். முன்னாடி என்ன நடந்துச்சு, இனிமே என்ன நடக்குங்கிற பயம் போய் அந்த நிமிஷம் ரொம்ப அழகா மாறிடும். கிடைச்சத நினைச்சு நன்றி சொன்னா கிடைக்க வேண்டியது தானா கிடைக்கும். காலையில ஒரு நிமிஷம் மனசார நன்றி சொல்லிட்டு பெட்டை விட்டு இறங்குங்க. அன்னைக்கு நாள் முழுக்க உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறத நீங்களே கவனிப்பீங்க. சரி நண்பர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 5 விஷயங்களும் ஏதோ ஒரு புக்க படிச்சுட்டு சொல்ற விஷயம் மட்டும் இல்ல. இத நாம நம்ம வாழ்க்கையில செஞ்சு பார்த்தாதான் அதோட அருமை புரியும். அதிகாலையில எந்திரிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. இத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஆனா இது கெட்டது கிடையாது. காலையில சூரியன் வர்ற நேரத்துல இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமா சுரக்கும். இது எதுக்குன்னா, தூக்கத்துல இருக்கிற நம்ம உடம்ப டே தம்பி எழுந்துரு, இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சிருச்சேன்னு தட்டி எழுப்பி ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்காகத்தான். அந்த நேரத்துல நாம எந்திரிச்சோம்னா நாள் முழுக்க செம ஆக்டிவா இருக்கலாம். நாம தூங்கும்போது நம்ம மூளை சும்மா இருக்காது. அன்னைக்கு நாள் முழுக்க நாம சேர்த்து வச்ச தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் அது கிளீன் பண்ணும். விடியற்காலையில இந்த கிளீனிங் ஒர்க் முடிஞ்சு நம்ம மூளை ஒரு புது லேப்டாப் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த நேரத்துல நாம முழிச்சுக்கிட்டா நம்ம ஞாபக சக்தியும் எதையும் யோசிக்கிற திறமும் மத்த நேரத்தை விட 20% அதிகமா இருக்குமாம். நம்ம உடம்புங்கிறது ஒரு மெஷின்னா, அந்த மெஷின் சூப்பரா வேலை செய்யறதுக்கு டியூனிங் பண்ணப்பட்ட நேரம்தான் அந்த அதிகாலை நேரம். இயற்கையோட சேர்ந்து நாமளும் அந்த நேரத்துல இயங்குனா நோய் நொடி இல்லாம கெத்தா வாழலாம். நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அதிகாலையில எந்திரிக்கிறதுங்கிறது ஒரு தண்டனைன்னு. ஆனா நிஜத்துல அது நமக்கே நாம கொடுத்துக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். அந்த 1 மணி நேர அமைதி, அந்த 1 நிமிஷம் நிதானம், நீங்க சொல்லிக்கிற அந்த பாசிட்டிவ் வார்த்தை, இது எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு சூப்பர் மனிதரா மாத்தும். ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு விட்டுறாதீங்க. முதல் 3 நாள் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா 4வது நாள் அந்த அதிகாலை வெளிச்சம் உங்க மேல படும்போது கிடைக்கிற ஒரு சுகம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க தூங்கணும்னு நினைச்சாலும் உங்க மனசு விடாது. ஏன்னா ஜெயிக்க போற மனுஷனுக்கு தூக்கத்தை விட தன்னோட லட்சியம் தான் பெருசா தெரியும். அதனால நாளையில இருந்து அந்த பழைய சோம்பேறித்தனமான போர்வையை தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒரு புது மனுஷியா புது தெம்போட களத்துல இறங்குங்க. அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க தான் கெத்து. இந்த வீடியோவை இப்ப பாத்துட்டு இருக்கிற நீங்க நாளையில இருந்து நானும் அதிகாலையிலே எழுந்து சாதிப்பேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போய் நானும் அதிகாலை ராஜா இல்லனா நானும் அதிகாலை ராணி அப்படின்னு டைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அந்த துணிச்சல் இருக்குன்னு நானும் பாக்குறேன். உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் மத்தவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.